Amrita International Institute of Hotel Management. ஓபிசி மக்கள் உரிமை கட்சி சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டி என அறிவிப்பு. ஓபிசி சமூகத்தின் உரிமைகளை வலியுறுத்தி புதிதாக துவங்கியுள்ள ஓபிசி மக்கள் உரிமை கட்சி வரவிருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் என அறிவித்துள்ளது. கோவையில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கட்சியின் தலைவர் ரத்தின சபாபதி இதனை தெரிவித்தார். ஆட்சி செய்த மற்றும் ஆட்சி செய்து வரும் மத்திய மாநில அரசுகள் கல்வி மற்றும் அரசு பணிகளில் ஓபிசி மக்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது. மேலும் ஓபிசி பட்டியலில் உள்ள பல சமூகங்கள் இன்னும் முன்னேற்றமடையாத நிலை தொடர்வதாகவும், அரசுகள் வழங்கும் 27% இடஒதுக்கீட்டிலும் பல பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனால் எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவு அளிக்காமல் மாநிலம் முழுவதும் தனித்து போட்டியிட்டு ஓபிசி மக்களின் உரிமைகளை நிலைநிறுத்தும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சி அறிவித்துள்ளது. கட்சியின் நிர்வாகிகள் ஓபிசி மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக முன்னேற்றம் குறித்து அரசியல் தளத்தில் வலுவான குரலை எழுப்புவதுதான் இக்கட்சியின் முக்கிய நோக்கமாக இருப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு ஓபிசி மக்கள் உரிமைக்கான கட்சியின் முதல் ஊடகவியலாளர் சந்திப்பு, ஊடக நண்பர்கள் சந்திப்பு. கடந்த 5 வருடங்களாக பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பு என்ற சட்ட ரீதியான இயக்கமும், அதன் முன்னணி இயக்கமான ஓபிசி ரைட்ஸ் மூலமும் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாய இளைஞர்களின், மாணவர்களின் கல்வியில் இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்த வாக்குறுதிப்படி கல்வி உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளில் வழக்காடி ஓபிசி மக்கள் உரிமைக்கான கட்சி என்ற இந்த கட்சியின் பதிவை பெற்றிருக்கிறோம். இதன் சின்னம் இளைஞர்களின் வாழ்க்கைக்கு ஒளிவிளக்காக திகழும் லேப்டாப். எங்களது லட்சியம் இளைஞர்களின் தரமான கல்வி. அந்த தரமான கல்வியை அரசு உதவியுடன் அவர்கள் கற்று அவர்கள் பெரும் அறிவால் அவர்களது வேலை வாய்ப்புகளை பெற்று அவர்களது குடும்ப சூழ்நிலை உயர வேண்டும். விவசாயிகளுக்கு உரிய விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும். சிறு தொழில் சிறு வியாபாரம் செய்பவருக்கு மானியங்கள், அரசு உதவிகள் கிடைக்கப்பட வேண்டும். இதன் மூலம் வீடும் நாடும் முன்னேற வேண்டும் என்பதே இந்த கட்சியின் அடிப்படை நோக்கம். அதன் அடிப்படையில் 12 மாவட்டங்களில் 15 சமுதாயங்களைச் சேர்ந்த வேட்பாளர்களை, இதில் பெரும்பாலானோர் பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகளாகும், இவர்களை நிறுத்தியுள்ளோம். ஊழலை ஒழிப்பதும், வன்முறை கற்பழிப்பை தடுப்பதும், அரசு நிதி மேலாண்மையை கட்டுப்படுத்தி அனைத்து மக்களும் உயரும் வண்ணம் பாடுபடுவதே எங்கள் கொள்கை.